إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وعد الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده حتى تركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله في السر والعلن. فقال تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم: أنا رحمة مهتاد، أو كما قال صلى الله عليه وسلم. இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி உயிரினங்களை படைத்து அந்த படைப்பினங்களிலே சிரேஷ்ட படைப்பினமாக மனிதனை படைத்து வழிகாட்டிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தூதர் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பாசறையில் வளர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இன்னும் யாரெல்லாம் மறுமை நாள் வரை அல்லாஹுடைய பாதையிலே தங்களது உடலாலும் உள்ளங்களாலும் செல்வத்தாலும் உணர்வுகளாலும் போராடி கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லுள்ளங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் சாந்தியும் உண்டாவதாக பிரார்த்தித்தவனாக, சையீதுல் ஐயாம் நாட்களினுடைய தலையாய நாள் என வர்ணிக்கப்படக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விடயங்களை எங்களது வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களை ஏவியுள்ளார்களோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை விட்டும் நாங்கள் விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழ வேண்டும் என ஏவப்பட்டுள்ளோமோ அந்த விடயங்களை விட்டும் எங்களது வாழ்வை விலக்கி ஒதுக்கி வாழ்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மரணித்த அவர்களது வாழ்விலே மிகவும் பிரதானமான ஒரு விடயமான அந்த ஹிஜ்ரத் இடம்பெற்ற ஒரு மாதத்திலே இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ரபி என்றால் வசந்தம் என பொருள்படுகின்றது. அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய வருகை என்பது இந்த உலகத்திற்கு ஒரு மிக பெரும் வசந்தம் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகின்ற போது ரப்புன் நாஸ், மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு, அதே போன்று மனிதர்களுடைய அரசன் என அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். அவன் தன்னை ஒரு முழு மனித சமூகத்துக்கும் உரிய ஒரு ரப்பாகவே, ஒரு இறைவன் கடவுளாகவே அல்லாஹ் தன்னை எப்போதும் அறிமுகப்படுத்துவான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய தூதரையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே உங்களை நாங்கள் முழு மனித சமூகத்திற்கும் இந்த உலகத்தார் அனைவருக்கும் அருளாக அனுப்பியிருக்கின்றோம் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹு தஆலாவினுடைய தூதருடைய வருகை என்பது இந்த முழு மனித சமூகத்திற்குமான, இந்த முழு உலகத்திற்குமான ஒரு அருள் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா அதனை ஒரு மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கின்றான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உலகத்திற்கும் உயர்ந்த நாகரிகத்தினை காட்டி கொடுத்து இந்த உலகத்திற்கான மிகச்சிறந்த வாழ்க்கை நெறியினை காட்டி கொடுத்தவர் என்றால் அதிலே சந்தேகத்திற்கு இடமில்லை. எனவேதான் நபி அவர்களுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே ஒரு முன்மாதிரியாக நோக்கப்படுகின்றது. நாங்கள் ஒரு மாணிக்கம், பட்டை சீட்டப்பட்ட ஒரு மாணிக்கத்தை நாங்கள் எப்படி பல பக்கங்களில் இருந்து பார்த்தாலும் அதனுடைய ஒளியும் அழகும் கவர்ச்சியும் ஒன்றாகவே இருக்குமோ அதே போன்றுதான் நபி அவர்களை நாங்கள் எத்தகைய கோணத்தில் பார்த்தாலும் அந்த கோணத்திலிருந்து நாங்கள் எங்களுக்குரிய வழிகாட்டலையும் எங்களுக்குரிய முன்னுதாரணங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு இந்த உலகத்திலே பல நபிமார்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நபிமார்கள் அந்த காலத்திலே அந்த மக்களுக்கு போதிக்க வேண்டிய விடயங்கள் ஷரியத்தினையும் தௌஹீதையும் போதித்திருக்கின்றார்கள்.
ஆனாலும் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சகல விடயங்களையும் முன்னுதாரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய வாழ்க்கை முறை காணப்படவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் குடும்ப வாழ்க்கைக்கான முன்னுதாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்யவில்லை, அவர்கள் குழந்தைகளை எங்களுக்கு வளர்த்து காட்டவில்லை, அதற்கான ஒரு நேரடியான ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டவில்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக பெரும் அரசியல் அநீதிக்கு எதிராக ஒரு மிக பெரும் ஒரு போராட்டம் ஒன்றை செய்தார்கள். பனு இஸ்ரவேல் என்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு தலைமை தாங்கி அந்த சமூகத்தை வழிகாட்டினார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு லீடராக இருந்து ஒரு அரசினை அமைத்து ஒரு ஆட்சியாளராக இருந்து அத்தகைய வழிகாட்டலை வழங்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலே ஒரு மிகவும் பிரதானமானவர். அவர்கள் இந்த தூதினை இந்த மார்க்கத்தினை எத்தி வைப்பதற்கு பல தியாகங்களையும் மேற்கொண்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒரு தளபதியாக ஒரு கமாண்டராக எப்படியான அத்தகைய ஒரு முன்னுதாரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு துறைகளிலும் விசேடத்துவமாக போராடி அதற்காக வேண்டி பணிபுரிந்து அத்தகைய செயற்பாடுகளிலே அவர்கள் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் அல்லாஹு தஆலாவினுடைய தூதருடைய எங்களுடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால் நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே சகல விடயங்களுக்கும் எங்களுக்குமான முன்மாதிரியை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பிள்ளையாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு வர்த்தகராக, ஒரு கிராண்ட்ஃபாதராக, அதே போன்று ஒரு மார்க்க தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு தளபதியாக, ஒரு ஆலோசகராக, ஒரு ஆசிரியராக, ஒரு மாணவராக, இப்படி அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த கோணத்திலே அவர்களிடத்திலே இருந்து நாங்கள் முன்மாதிரியினை பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் என்பவர்கள் ஒரு பட்டை சீட்டிய மாணிக்கத்தை போன்றவர்கள். அவர்களை நாங்கள் எந்த கோணத்தில் இருந்து அழகினாலும் அதிலிருந்து நாங்கள் அழகையும் கவர்ச்சியையும் மாணிக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை போன்று அல்லாஹு தஆலாவினுடைய தூதருடைய வாழ்விலிருந்து நாங்கள் வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்றுதான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா இந்த தூதை இறுதியான தூதாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த தீனுல் இஸ்லாமுக்கு பின்னால் எத்தகைய தீன்களும் புதிதாக அல்லாஹு தஆலாவினால் இனி அனுப்பப்பட மாட்டாது. எந்த நபிமார்களும் அனுப்பப்பட மாட்டார்கள். ஹாத்தமுன் நபியின் இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மார்க்கமானது ரப்பானியா, இறைவனை சார்ந்து இறைவனையே நாங்கள் சென்றடைய வேண்டும், இறைவனிடத்திலிருந்தே நாங்கள் முழுமையான வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதே போன்று இன்சானியா, இந்த மார்க்கம் என்பது முழுமையாக அல்லாஹ்வினிலே தங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய சார்ந்து முழுமையாக அல்லாஹ் தான் முழுமையான நிலை என்றிருக்கக்கூடியதனை போன்று இது மனித பண்புகளுக்கும் மனித இயல்புகளுக்கும் மதிப்பளித்து அதற்கான வழிகாட்டல்களையும் வழங்கிய மார்க்கம். இந்த மார்க்கம் அஷ்ஷுமூல் பரிபூரணமானது. இந்த மார்க்கத்திலே எத்தகைய குறைபாடுகளோ எத்தகைய கோளாறுகளோ எத்தகைய பூர்ணத்துவம் இல்லாத தன்மைகளோ அல்ல. அல்லாஹு தஆலா இந்த தீனை ஒரு மிக பெரும் பூர்ணமாக தந்திருக்கின்றான். அல் வுலூ, இந்த மார்க்கம் ஒரு மிகவும் தெளிவானது. இதிலே எங்களுக்கு மறைவான விடயங்களோ அல்லது தெளிவில்லாத விடயங்களோ எதுவுமே இல்லை. அதே போன்றுதான் இந்த மார்க்கமானது அல் ஆலமியா, ஒரு சர்வதேச தூது. இந்த தூது இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தி செல்லக்கூடிய ஒரு தூது. இதற்கு முன்பு அல்லாஹு தஆலாவினால் வழிகாட்டல் வழங்கப்பட்ட தூதுக்கள் ஒரு சமூகத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ என அது வழங்கப்பட்டிருந்த போதும் இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல மனிதர்களுக்குமான தூதுவமாக மாற்றி இருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த தூதானது அல் வசதியா, ஒரு நடுநிலைமையான ஒரு தூது. இந்த மார்க்கத்திலே நாங்கள் எத்தகைய முரண்பாடுகளையோ கோளாறுகளையோ ஒரு பக்கத்திலே வீங்கி இன்னொரு பக்கம் தாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையையோ நாங்கள் காண முடியாது. அனைத்திற்கும் மிகவும் ஒரு சமநிலையான பெருமானம் கொடுத்து நோக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நாங்கள் எங்களுடைய ஆன்மீக செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதனை போன்று உலக செயற்பாடுகளுக்கும் சம்முக்கியத்துவத்தை அளிக்குமாறு கூறிய மார்க்கம். நாங்கள் எப்படி எங்களுடைய உடலை நாங்கள் போஷித்து பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய ஆன்மாவையும் சமமாக சமாந்தரமாக போஷித்து பாதுகாக்க வேண்டும் என போதித்த மார்க்கம். நாங்கள் எப்படி எங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் அளிப்போமோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய இந்த அறிவுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என போதித்த மார்க்கம். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எந்தெந்த நிகழ்வுகளோடு தொடர்பு படுகின்றானோ
அத்தகைய அனைத்து நிகழ்வுகளிலும் அவன் மிகவும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு சமநிலையோடு வாழ வேண்டும் என ஏவப்பட்ட ஒரு மார்க்கம். அதே போன்றுதான் இந்த மார்க்கமானது அஸ்ஸபாத் என்று கூறக்கூடிய எப்போதுமே ஒரு உறுதியான சில பண்புகள், அதாவது மார்க்கத்திலே அதிலே விட்டு கொடுப்புகளோ நிகழ்ச்சிகளோ செய்து கொடுக்க முடியாததனை போன்று சில நிகழ்ந்து கொடுக்கக்கூடிய இடங்களையும் கொண்ட ஒரு மார்க்கம். எனவே இத்தகைய அந்த சிறப்புமிக்க ஒரு சர்வதேச இந்த தூதினை சுமந்து இந்த சர்வதேச சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டுமாக இருந்தால் அந்த வழிகாட்டக்கூடியவர் அதற்கு ஒரு மிக பொருத்தமானவராக முன்னுதாரணமாக சகல வழிகாட்டலையும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா நபி அவர்களை எங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அருளாக தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலாவினுடைய தூதருடைய வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் பல விடயங்களை அவதானிக்க கூட முடியும். அதிலே ஒரு மிக பிரதானமான 2 விடயங்களாக அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் எப்படி ஒழுக்கத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்தார்கள், அதே போன்றுதான் ரஹ்மத்திற்கு ஒரு அருளுக்கு ஒரு mercy மனிதர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வதற்கு எப்படி முக்கியத்துவம் அளித்தார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் விசேடமாக பார்க்கலாம். அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூது தான் ஏன் அனுப்பப்பட்டேன் என்ற அந்த விடயத்தை குறிப்பிடுகின்ற போது இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நல்லொழுக்கங்களை பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டேன் என குறிப்பிட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனுன் நாஸி ஹுலுகன், மனிதர்களிலேயே மிகச்சிறந்த நட்பண்புகளை கொண்டு ஒருவர் இருப்பாரானால் அவர் நபி அவர்கள் தான் என குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாகிய சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அன ரஅய்து அஹ்ஸனன் நாஸி ஹுலுகன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மனிதர்களிலேயே மிகவும் ஒழுக்கமிக்கவராக நபி அவர்களை மிகவும் ஒழுக்கத்திலும் மிகவும் மேம்பட்டவராக நபி அவர்களை தவிர வேறு எவரையும் கண்டுகொள்ளவில்லை என குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒழுக்க முன்மாதிரியை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற விடயம் காணப்படுகின்றது. எனவேதான் அல்லாஹு தஆலா நபி அவர்களை வர்ணிக்கின்ற போது வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒழுக்க சீலராக மிகச்சிறந்த ஒழுக்கத்தினுடைய முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது அவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர்ணிக்கின்ற போது நபி அவர்களை பார்த்தால் குர்ஆனை பார்க்க தேவையில்லை, குர்ஆனை பார்த்தால் நபி அவர்களை பார்க்க தேவையில்லை என குறிப்பிடுவார்கள். கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடு என்பது குர்ஆனாக இருக்கும் என குறிப்பிடுவார்கள். எனவே இந்த குர்ஆன் என்பது உயர்ந்த ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு நூல் என்ற வகையிலே அந்த நூலை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஏற்று பின்பற்றி நடைமுறை வாழ்விலே அதனை பிரதிபலித்து காட்டிய ஒரு தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த தூதரனுடைய ஒரு மிக முக்கியமாக அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய பிரதானமான செய்தி, நாங்கள் முழு மனித சமூகமும் குறிப்பாக முஸ்லிம்கள் மிகவும் ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும். இது இந்த தூதத்துவத்தினுடைய ஒரு பிரதான அம்சம் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எந்த இடங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஒழுக்கத்தை விட்டுவிடப் போகின்றார்கள் என்று அல்லது விட்டுவிட்டார்கள் என அடையப்படுகின்றதோ அந்த இடங்களிலே அல்லாஹு தஆலாவும் நபி அவர்களை கண்டிக்க தவறவில்லை. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதரிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவர்கள் தனக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தருமாறு வருகின்றார்கள். நபி அவர்கள் குறைஷி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். வந்தவர் கண் பார்வை தெரியாத சமூகத்திலே ஒரு சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதி உயர்ந்த தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த மனிதர் இங்கே வந்து விட்டாரே என அவரை அசட்டை செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இது ஒழுக்கத்திற்கு முரணானது, நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என அபஸவதவல்லா, அந்த கண் பார்வை தெரியாத மனிதர் வந்த போது அவர் புறக்கணித்து விட்டார் என அல்லாஹு தஆலா கூறி ஒரு சூறாவை இறக்கி நபி அவர்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஒழுக்கத்திலே எத்தகைய விட்டுக் கொடுப்பையும் செய்து கொள்ள முடியாது. இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நபி அவர்களை உண்மையாகவே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என கூறுகின்றவர்கள் ஒழுக்கத்திலே முன்மாதிரியாக உயர்ந்த ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த நபி அவர்கள் எங்களுக்கு காட்டு தந்த அவர்களுடைய வருகையினுடைய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்கள் இன்னும் ஒரு வகையிலும் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். இன்னமா அன ரஹ்மத்துல் முஹ்தாதுன், நான் உங்களுக்கு வழிகாட்ட வந்த அதே போன்று உங்களுக்குரிய ஒரு அருள் என்ற விடயத்தையும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அருள், இரக்கம் எப்படி அவர்கள் மனிதர்களோடு இரக்கத்துமுரியவர்கள் என்பதை குறிப்பிடுகின்ற போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டிருக்கின்றார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு எவையெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ, உங்களை எவையெல்லாம் கஷ்டப்படுத்துமோ அதெல்லாம் அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், அவர் உங்கள் மீது ஒரு மிகவும் ஆழ்ந்த நேசம் கொண்டவராக, உங்கள் மீது ஒரு ஆழ்ந்த பற்று கொண்டவராக இருக்கின்றார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அதே போன்றுதான் முஃமின்களோடு அவர்கள் ஒரு மிகவும் இரக்கத்துக்குரிய அன்புக்குரியவராக இருக்கின்றார் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தூதுவானது, அந்த இறுதி தூதானது ஒரு ரஹ்மத், அருளுக்குரிய தூது என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஇஸ்து பிஹனஃபியத்தின் சம்ஹா, நான் ஒரு மிகவும் மக்கள்களை மன்னிக்கக்கூடிய, அதே போன்று இந்த மிகவும் இத்தகைய கலப்புக்களும் இல்லாத ஒரு மிக தூய்மையான அந்த தூதினை கொண்டு நான் அனுப்பப்பட்டேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்கள் எப்படி இந்த சமூகத்தின் மீது, அந்த மக்கள் மீது இரக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, அல்லாஹு தஆலாவும் எப்படி இந்த சமூக குறிப்பிட்டதனை போன்றோ அல்லாஹும் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கின்றான் என குறிப்பிடுகின்ற போது, மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ், உங்களுக்கு எத்தகைய சங்கடங்களோ எத்தகைய கஷ்டங்களோ ஏற்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை என அல்லாஹ் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களுக்கு தெரியும், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட எத்தகைய அமல்களிலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எத்தகைய கஷ்டமோ சங்கடமோ வந்துவிடக் கூடாது என்ற விடயத்திலே உறுதியாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நோன்பை குறிப்பிடுகின்ற போது, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இலகுவையை நாடுகின்றான், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்றுதான் திருமணத்திலே தடுக்கப்பட்ட விடயங்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது, யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சகல விடயங்களையும் மிகவும் இலகுவாக்கி தர விரும்புகின்றான். வஹுலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதன் என்பவன் ஒரு மிகவும் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அவனுக்கு நாங்கள் கஷ்டத்தை வழங்க விரும்பவில்லை, அனைத்தையும் நாங்கள் மிகவும் இலகுவாக்கி கொடுக்கவே விரும்புகின்றோம் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்றுதான் ஒரு பலிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த விடயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ذَلِكَ تَخْفِيفٌ مِّن رَّبِّكُمْ وَرَحْمَةٌ, அல்லாஹு தஆலா இவை உங்களுக்கு ஒரு மிகவும் சில சலுகைகளையும் சில இலகுபடுத்தல்களையும் உங்களுக்கு தந்திருக்கின்றான், ஒரு அருளையும் தந்திருக்கின்றான் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வலௌ ஷா அல்லாஹு லஅனதக்கும், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா உங்களில் எவரையும் கஷ்டப்படுத்த வேண்டும், சங்கடப்படுத்த வேண்டும் என நாடவில்லை என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். يأمركم بالمعروف وينهاكم عن المنكر ويحل لكم الطيبات ويحرم عليكم الخبائث, அல்லாஹு தஆலா எப்போதும் உங்களுக்கு நல்ல விடயங்களை அவன் ஏவுகின்றான். மாரூஃப் வயன்ஹாகும் அனில் முன்கர், எவையெல்லாம் தீமையானதோ அவற்றைத்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு தடுத்திருக்கின்றான். உங்களுக்கு நல்ல ஆகாரங்களை நல்ல விடயங்களை அவன் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான். எவையெல்லாம் மோசமானதாக இருக்கின்றதோ, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குமோ அவற்றைத்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான். உங்களிலிருந்து அல்லாஹு தஆலா கஷ்டத்தை தூக்கி துடைத்தெறிந்திருக்கின்றான். வல்லஅக்லால் அல்லதி கானத் அலைஹிம், உங்களிலே பூட்டப்பட்டிருந்த அந்த விலங்குகளை எல்லாம் தகர்த்து அல்லாஹு தஆலா உங்களை ஒரு சுதந்திரமாக ஒரு மிகச்சிறந்த ஆகாரங்கள் நல்ல விடயங்களை செய்து நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்பதைத்தான் விரும்புகின்றான் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு கேட்க சொன்ன அந்த பிரார்த்தனையும் கூட இதுவாகத்தான் காணப்படுகின்றது. ரப்பனா வலா துஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நீ எப்படி கஷ்டத்தை சுமத்தினாயோ அவ்வாறான கஷ்டங்கள் எதனையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே. அதே போன்று எங்களுக்கு இவ்வாறு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு நல்ல விடயங்களை நீ காட்டித்தா, எங்கள் மீது சுமைகளை சுமத்தி விடாதே, எங்களை விட்டும் கஷ்டங்களை நீக்கிவிடு என்ற அந்த வழிகாட்டல்களை வழங்கி அல்லாஹு தஆலாவினுடைய தூதரையும் அத்தகைய அந்த கஷ்டங்கள் நீக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ரஹ்மத்தான எல்லோரோடும் அன்பு கொள்ளக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை காட்டி வைத்திருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். அல்லாஹு தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, எந்த ஆத்மாவையும் அல்லாஹு தஆலா அதனுடைய சக்தியை மீறி சோதிப்பதில்லை என குறிப்பிடுகின்றான். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கூட
ஏதாவது இரண்டு விடயங்கள் ஒரு சாய்ஸாக தெரிவாக விடப்படுகின்ற போது எப்போதும் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்கள் மிக இலகுவான ஒன்றைத்தான் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், தொழுகையானது ஆரம்பத்திலே 50 வக்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவை அன்பளிப்பாக வழங்கப்பட்ட போதிலும் அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று பேசி பேசி அதனை ஒரு 5 வக்தாக குறைத்து கொண்டு வந்தார்கள். எப்போதுமே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகள் வருவது, எஸ்ஸிரு, நீங்கள் எப்போதும் மனிதர்களுக்கு இலகுவையே காட்டிக் கொடுங்கள். வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். பஷ்ஷிரு, எப்போதும் நீங்கள் மனிதர்களுக்கு நன்மாராயணம், நல்ல விடயங்கள், பாசிட்டிவான விடயங்களையே நீங்கள் பேசுங்கள். வலா துனஃபிரு, நீங்கள் யாரையும் விரட்டி விடாதீர்கள். நீங்கள் யாருக்கும் ஒரு நெகட்டிவான சிந்தனைகளையோ கருத்துக்களையோ நீங்கள் யாரோடும் பேச வேண்டாம் என்பதனை அவர்கள் அடிக்கடி போதிப்பார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான முன்மாதிரியாகவும் ஒரு வளமையாகவும் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிஃப்க், மென்மை என்பதிலும் அவர்கள் சகல விடயங்களிலும் நாங்கள் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கடினத்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற விடயத்தையும் பல இடங்களிலே எப்படி நாங்கள் ரஹ்மா, ஒரு அருளாக அன்பாக ஏனையோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்றுதான் எங்களுடைய நடவடிக்கை முறை மென்மையாக இருக்க வேண்டும் என்பதையும் போதித்திருக்கின்றார்கள். இன்னல்லாஹ யுஅதி அலல் ரிஃப்கி மா லா யுஅதி அலல் உன்ஃப், நாங்கள் ஒரு கடுமையாக, ஒரு வன்முறையாக, நாங்கள் ஒரு தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு செயலை விட அல்லாஹு தஆலா எப்போதுமே ஒரு மென்மையாக செய்யக்கூடிய, ஒரு அழகாக செய்யக்கூடிய ஒரு செயலைத்தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான் என்ற விடயத்தை கூறினார்கள். எந்த விடயத்திலே மென்மை என்கக்கூடிய விடயம் புகுந்து விடுகின்றதோ அது அந்த விடயத்தை அழகாக்கி விடுகின்றது. எந்த விடயத்திலே ஒரு கடுமை, ஒரு தீவிரம் என்கக்கூடிய ஒரு விடயம் சேர்ந்து விடுகின்றதோ அது அந்த விடயத்தினை அது மாற்றமாக ஒரு மிகவும் கஷ்டமானதாக மாற்றி விடுகின்றது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் எப்படி மென்மையாக நடந்தார்கள் என்பதற்கு அல்லாஹு தஆலா சாட்சியம் கூறுகின்ற போது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹு தஆலாவினுடைய அந்த அன்பு அருளின் காரணமாக நபியே நீங்கள் உங்களோடு சேர்ந்தவர்களோடு மிகவும் மென்மையாக நடந்து கொள்கின்றீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் ஒரு கடின சித்தம் கொண்டவராக, கடின உள்ளம் கொண்டவராக, பிறரோடு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், எப்போதோ அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மென்மையை போதித்தார்கள். யாராவது ஒருவர் அவருக்கு ஒரு மாற்றமான, ஒரு மிகவும் கோபமூட்டக்கூடிய அல்லது அவரை தூற்றக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தினையோ செயலினை செய்தாலும் கூட அந்த விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மென்மையாக அணுகிய அந்த வரலாற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற போது ஒரு யஹூதி வந்து, அஸ்ஸாமு அலைக்க, நபியே உங்கள் மீது இறைவனது கோபம், அதே போன்று அதாவது நீங்கள் நாசமாக போகட்டும் என்கக்கூடிய கருத்திலே ஒரு வார்த்தையை அஸ்ஸலாமுக்கு பதிலாக அஸ்ஸாமு என்று கூறுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாமல் வ அலைக்க என்று கூறுகின்றார்கள், உன்மீதும் என்று மாத்திரம், வேறு எதனையும் கூறவில்லை. இதனை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகவும் கோபம் அடைகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய தூதராகி உங்களுக்கே வந்து இந்த யஹூதி அஸ்ஸாமு அலைக்கே என்று சலாத்தை திரித்து கூறிவிட்டு செல்கின்ற போது நீங்கள் ஏன் இதனை ஒரு மிகவும் லேசாக தட்டி கடந்து விட்டு செல்கின்றீர்கள் என்று கூறிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு போதித்த விடயமும், அல்லாஹு தஆலா இந்த ரிஃப்க், மென்மையை விரும்புகின்றான், நாமும் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமாக பதில் அளித்தோம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள். எனவேதான் எப்போதும் மென்மை என்பது ஒரு அடிப்படையான பண்பாக இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. யஹூதிகள், யூதர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு பண்பாக அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய விடயமும், சும்ம கசத் குலூபுக்கும், அவர்களுடைய உள்ளங்கள் பின்பு கடினமாகிவிட்டது, அவர்கள் உள்ளத்திலே ஒரு மிகவும் கடின சுபாவம் கொண்டவர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுட்டிக்காட்டி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த மென்மை என்ற காரணத்தினால் தான் அல்லாஹு தஆலா ஷரீஆவிலே எங்களுக்கு பல சலுகைகளை தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதனை போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நோன்பை கடமையாக்கவில்லை. ஒரு மனிதர் நோன்பு நோக்கின்ற நிலையிலே அவர் சுகவீனமாக இருந்தால் அவர் நோன்பு நோக்க தேவையில்லை. அவர் பயணியாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதற்கும் சலுகையை வைத்திருக்கின்றார்.
அவர் ஒரு பாலூட்டக்கூடிய தாயாக இருந்தால் சலுகை இருக்கின்றது. ஒரு கர்ப்பிணி தாயாக இருந்தால் நோன்பு பிடிப்பதிலே சலுகையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே இப்படி அந்த ஷரீஆவிலே பல சலுகைகளை அல்லாஹு தஆலா வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் தொழுகையை நாங்கள் நின்று தொழ முடியாவிட்டால் இருந்து தொழ முடியும், இருந்து தொழ முடியாவிட்டால் சாய்ந்த நிலையிலே தொழ முடியும். நாங்கள் தூங்கிய, அதாவது நாங்கள் சாய்ந்த நிலையிலே நாங்கள் தொழலாம். எதனாலும் எங்களால் அசைத்து தொழ முடியாவிட்டால் கண்ணால் கூட அசைத்து எங்களுடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும். அல்லாஹு தஆலா அந்த கஷ்டம் எதனையும் எங்களுக்கு ஷரீஆவிலே வைக்கவில்லை. அல்லாஹு தஆலா அதனை குறிப்பிடுகின்ற போது குர்ஆனிலே பல இடங்களிலே இப்படி உங்களுக்குரிய சலுகைகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்ற விடயத்தை அல்லாஹும் அவனுடைய தூதரும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் காண்கின்றோம். அதே போன்றுதான் ஷரீஆவிலே தண்டனையாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம். இவையும் கூட மனிதர்களுடைய இயல்புகள், அவர்களுடைய பலகீனங்கள், அவர்களுடைய அந்த நிலைமைகளை பார்த்துத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலப்பகுதிகளிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் களவுக்காக வேண்டி கைப்பற்றக்கூடிய சட்டத்தினை ஒரு சிறிது காலம் அவர்கள் அப்படி நிப்பாட்டி வைத்திருந்தார்கள். காரணம், சமூகத்திலே ஒரு மிகப்பெரும் பஞ்சம் நிலவியது. விரும்பியோ விரும்பாமலோ அந்த பஞ்சத்தின் காரணமாக திருடக்கூடிய ஒரு நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிட முடியும். எனவே இவ்வாறு ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலே யாரும் கைவிட்டுவிடக் கூடாது என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்பட்டது. அல்-லரூராத் வபீஹுல் மஹ்தூராத் என்கக்கூடிய ஒரு அடிப்படை விதியையே இஸ்லாம் எங்களுக்கு ஆக்கி இருக்கின்றது. தடுக்கப்பட்ட விடயங்களும் கூட எங்களுக்கு அது ஒரு மிகவும் கட்டாயமான ஒரு நிலைமையாக, ஒரு இக்கட்டான நிலைமையாக இருந்தால் அவையும் எங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருப்பதையும் இந்த மார்க்கத்திலே நாங்கள் காண்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்களுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான பண்பாக இருப்பது, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அவர்கள் எந்த நிலையிலும் யாரையும் திட்ட மாட்டார்கள், யாரையும் சபிக்க மாட்டார்கள். அனைவரும் நன்றாக வாழ வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் நன்றாகவே சகல விடயங்களும் நடைபெற வேண்டும் என்பது அல்லாஹுடைய தூதருடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. கஸ்வத் உஹதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழியிலே விழுகின்றார்கள். அந்த உஹது போர்க்களத்திலே அவர்களுடைய பற்கள் ஷஹீதாக்கப்படுகின்றது. அவர்களுடைய நெற்றியிலே குத்தப்பட்டு, அவர்களுடைய கவசம் குத்தப்பட்டு, அவர்களுடைய நெற்றி முகமெல்லாம் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே பலர் வந்து கூறுகின்றார்கள், நீங்கள் ஏன் அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க கூடாது, அவர்களுக்கு எதிராக நாங்கள் சபிக்க கூடாது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க கூடாது என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயம், இன்னி லம் அபஅத் லஆனன் புஇஸ்து ரஹ்மா, நான் யாரையும் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, நான் ஒரு அருளாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அந்த சங்கடமான ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு மிகவும் ஒரு துன்பியலான ஒரு நிகழ்விலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். லா தசுப்பு ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை திட்ட வேண்டாம், நீங்கள் அதற்கு மாற்றமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து ஷைத்தானிடத்தில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாது வணங்கக்கூடிய எவற்றையும் நீங்கள் திட்ட வேண்டாம், அவர்களும் அறிவில்லாமல் அல்லாஹ்வை திட்டுவார்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்றுதான் நீங்கள் காய்ச்சலை திட்ட வேண்டாம், வலா தசுப்புல் ஹும்மா வலா தசுப்புத்தீக், நீங்கள் சேவலை திட்ட வேண்டாம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டுவதை, ஒருவரை சபிப்பதை கூட அவர்கள் அது ஒரு அடிப்படை, அது ரஹ்மத்துக்கு ஒரு முரணானது, அடிப்படை விழுமியத்திற்கு மிகவும் முரணானது என்ற விடயத்திலே வைத்து நோக்கி இருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே அவர்கள் ஒரு மிகவும் கடுமையாக கஷ்டம் துன்பத்துக்கு உட்பட்ட போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, நீங்கள் அனுமதி அளித்தால் இந்த சமூகத்தை நாங்கள் மலையை தூக்கி போட்டு அழித்து விடுகின்றோம் என்று கூறிய போதும் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இந்த தீனை இவர்கள் புறக்கணித்தாலும், இவர்களுக்கு பின்வரக்கூடிய ஒரு சமூகம் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கூடிய அந்த மனோநிலை, அந்த பாசிட்டிவான உணர்வோடு யாரையும் நாங்கள் திட்டிவிடக்கூடாது, சபித்து விடக்கூடாது என்ற மனநிலையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் எப்படி ரஹ்மத்தாக, ஒரு அருளாக, ஒரு ரிஃப்கோடு, மென்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியை எடுத்து பார்த்தும் நாங்கள் நோக்க முடியும். ஒரு கணவனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமாரோடு வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு மனைவிமாருடைய இயல்பினையும் புரிந்து, அவர்களுடைய தேவைகளை அறிந்து, அவர்களோடு எப்படி அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையிலே மென்மையாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஓட்டினார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஒரு தந்தையாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மென்மையாக ஒரு அருளாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல் ஐனு ததுமா, கண்கள் கண்ணீரை பணிக்கின்றது, வல் கல்பு தஹ்சன், உள்ளங்கள் மிகவும் கவலை கொள்கின்றன. ஆனாலும் அல்லாஹ் விதியாக்கி அந்த கலாவினை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குழந்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இரக்கத்தோடு அவர்களை கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். அக்ரா இப்னு ஹாஃபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அல்லாஹு தாலாவுடைய தூதர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய பேர பிள்ளைகளை முத்தமிட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே வந்து கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்கள் எப்படி இந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை எல்லாம் நீங்க தூக்கி நீங்க கொஞ்சம் குலாவ முடியும் என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுப்புற சஹாபிக்கு கூறிய பதில், உங்களுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை அல்லாஹ் புடுங்கி விட்டதற்கு நான் என்ன செய்ய என்றுதான் சிம்பிளாக கேட்டார்கள். மல்லா யுர்ஹம் வலா யர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சமூக வாழ்விலே சிறுவர்களோடு வயோதிபர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் சிறுவர் மீது இரக்கம் காட்டாமல் பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிறுவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அன்போடு அவருடைய கையை பிடித்து அவர்கள் அழைத்து செல்வார்கள். முதியவர்களோடு மிகவும் அன்போடு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். சமூகத்திலே இருக்கக்கூடிய பலவீனர்களோடு மிகவும் இரக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். வனல் அன காஃபிலுல் யத்தீம் ஹாக்கதா என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரல்களையும் இவ்வாறு காட்டி, நானும் யத்தீமை பராமரிப்பவர்களும் இவ்வாறு இருப்போம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதே போன்று அஸ்ஸாஇ அல் அர்மலதி வல் மிஸ்கின் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், யார் ஒரு அனாதைக்காக வேண்டி, அதாவது மிஸ்கின் ஒரு ஏழைக்காக வேண்டி, அல் அர்மலா ஒரு விதவைக்காக வேண்டி அவளுக்கு தேவையான அவளுடைய அந்த விடயத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அவளுக்கு உதவி உபகாரம் புரிய வேண்டும், அந்த மிஸ்கீனுக்கு உதவி உபகாரம் புரிய வேண்டும் என்று பயணம் செய்கின்றாரோ, கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹு தஆலாவினுடைய பாதையிலே ஒரு ஜிஹாத் களத்திலே இருப்பவரை போன்றவராவார். வல் காயிமு லா யஃப்துர், அவர் தொடராக நின்று வணங்குபவரை போன்றவராவார். அதாவது விட்டு விடாமல் ஒருவர் எப்படி தொழுகையிலே நின்று வணங்கி கொண்டிருப்பாரோ அதனை போன்றவராவார். வஸ்ஸாயிமு லா யஃப்திர், அவர் தொடராக அந்த நோன்பை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருப்பவரை போன்ற அதே நன்மையை பெறுவார் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இப்படி சமூகத்திலே இருக்கக்கூடிய பலவீனர்கள், சமூகத்திலே தேவை உடையவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நபி அவர்களுடைய வழிகாட்டல் மாத்திரமல்ல, அந்த வழிகாட்டலுக்கு ஏற்ற வகையிலே எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியாக ஒரு மிகச்சிறந்த நிலையிலே அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்துக்கு முன்னால் பல வியாபார செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யமனுக்கு அந்த சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். யமனுக்கு அவர்கள் விவசாயம் சார்ந்த பொருட்களினுடைய வியாபாரத்திற்காக வேண்டி, அதே போன்றுதான் ஷாமுக்கு சிரியா நாடுகளுக்கு அவர்கள் வாசனை திரவியங்கள், அதே போன்று ஆடைகள், இவ்வாறான அந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபாரத்திலே இருந்த பிராண்ட், அவர்களுக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் என்ன என்றால் அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களும், இந்த 2ம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வியாபாரத்தின் ஊடாகத்தான் மிக அதிகமாக சமூகத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அல் அமீன் என்றால் நம்பிக்கையானவர். அவரிடத்துல வியாபார பொருளை ஒப்படைத்தால் மிகவும் நம்பிக்கையான முறையிலே அந்த பிசினஸை செஞ்சு அவர் அதுக்குரிய அந்த விடயங்களை மிகவும் சரியாக கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடியவராக இருந்தார். அஸ்ஸாதிக், அவருடைய வியாபாரத்தில அவர் ஒரு மிகவும் உண்மையாளராக இருந்தார். அவருடைய வியாபாரத்தில ஒரு டிரான்ஸ்பரன்சி, தெளிவான தன்மை இருந்தது. அவர் எப்போதும் அந்த அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாபார முறைமையை அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுவார்கள், அதாவது கஸ்டமர் சென்ட்ரிக் பிசினஸ் அப்ரோச் என்று, அதாவது வாங்குபவரை மையப்படுத்திய ஒரு பிசினஸ் நடவடிக்கை முறைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிசினஸ் முறையாக இருந்தது. அதாவது வியாபாரம் என்பது குறிப்பிட்ட ஒருவர் வளர்வது மாத்திரமல்ல, அது ஒரு சமூகத்திற்கான ஒரு பணி என்ற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிசினஸை நோக்கினார்கள்.
அதே போன்றுதான் அவர்கள் மிகவும் அந்த வியாபார முறைமைகளில் எதில் இலாபத்தை மிக அதிகமாக நாங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும், எப்படி ரிஸ்குகளை குறைச்சு கொள்ளலாம் என்கக்கூடிய விடயங்கள், திட்டமிடல்கள், இப்படி அந்த பல விடயங்களை காட்டி தந்ததை போன்றோ அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் காட்டி தந்த ஒரு பிரதானமான ஒரு முன்மாதிரியாக அல் அமீன் அஸ்ஸாதிக் என்கக்கூடிய அந்த பிராண்டை எடுக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். யுத்தம் என்று வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் மென்மையை கடைபிடிப்பார்கள். யாரோடும் அனாவசியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய போராட்டத்திற்கும் செல்லுமாறு ஏவவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட்டத்திற்காக வேண்டி ஒரு குழுவை அனுப்புவதாக இருந்தால் அந்த தளபதிக்கு நிறையவே உபதேசித்து அனுப்புவார்கள். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்கள் கொலை செய்யப்படக்கூடாது, குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது, மரங்கள் வீணாக வெட்டப்படக்கூடாது, யாராவது ஒருவர் கலிமாவை மொழிந்து விட்டால் அவர் தாக்கப்படக்கூடாது, அபயம் தேடினால் அவருக்குரிய அபயம் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு அந்த யுத்தத்தினுடைய ஒழுக்கங்களை போதிக்காமல் அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் எந்த யுத்தத்திற்கும் யாரையும் அனுப்புவதில்லை. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிரை அறுப்பதாக இருந்தால், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மை கடைபிடிக்கப்பட வேண்டும், ரஹ்மத் பேணப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஏவி இருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் கூரான கத்தியின் ஊடாக ஒரு குரல் வலையிலே வைத்து ஒரே தடவையிலே அந்த பிராணி எவ்வித சங்கடங்களோ வருத்தங்களோ இல்லாத நிலையில் தான் அது அறுக்கப்பட வேண்டும் என்பதும், அவ்வாறு அதற்கு முரணாக அறுப்பது இந்த மார்க்கத்திற்கு, இந்த சுன்னாவுக்கு முரணான விடயம் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மரணித்த அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான சம்பவமாக இருந்த ஹிஜ்ரத் நிகழ்ந்த இந்த மாதமானது அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பிலே மிக அதிகமாக பேசப்படக்கூடிய இந்த மாதமானது நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய வாழ்வில் இருந்து ஒரு முன்மாதிரியையும் பல படிப்பினைகளையும் விட்டு செல்ல வேண்டும். விசேடமாக அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் இந்த உலகத்திலே ஒழுக்கத்தை மிகவும் பூர்ணப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டவர்கள். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக அனுப்பப்பட்டவர்கள், ஒரு அன்பாக அனுப்பப்பட்டவர்கள். நாமும் ஏனைய சக மனிதர்களோடு மிகவும் ஒழுக்கத்தோடு ஒரு அன்போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று பின்பற்றுகின்றோம் என்ற ரீதியிலே நடக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நிச்சயமாக விட்டு செல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்திலே காசாவிலே எங்களுடைய சகோதரர்கள் ஒரு மிகவும் மோசமான முறையிலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் நாங்கள் எல்லோரும் அறிகின்றோம். இந்த யுத்தத்தின் காரணமாக சுமார் 70,000க்கு அண்மித்த வகையிலே எங்களுடைய சகோதரர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அங்கு கொலை செய்யப்படக்கூடிய ஷஹீதாக்கப்படக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தலா 28 பேர் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதாக காசாவினுடைய சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. இன்றும் கூட 45 பேர் காசாவிலும் ஏனைய இடங்களுமாக சதன் சென்ட்ரல் காசா என்று சேர்த்து அதிலும் கூட 75 பேர் அளவிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த பரக்கத் மிகுந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள், எங்களுடைய மூன்றாவது எங்களுடைய அருளுக்குரிய அந்த விடயத்தினுடைய பாதுகாவலர்கள். அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் அவர்கள் அந்த ஷாமும் அதனை சூழ உள்ளவர்களும் பரக்கத் செய்யப்பட்டவர்கள் என்று கூறிய அந்த பூமியிலே வாழ்பவர்கள். என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டத்தார் எப்போதும் சத்தியத்திலே இருப்பார்கள், அவர்கள் இந்த அசத்தியத்துக்கு எதிராக வேண்டி போராடி கொண்டே இருப்பார்கள் என்று கூறிய போது அவர்கள் யார் என கேட்ட போது அவர்கள் ஷாமிலும் அந்த ஷாமை சுற்றிய அந்த பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட அந்த கூட்டத்தினர்கள், அந்த சகோதரர்கள் ஒரு மிகப்பெரும் ஒரு சோதனையிலே இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தொழுகைகளிலே எங்களுடைய பிரார்த்தனைகளிலே கட்டாயம் நாங்கள் அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அதே போன்றுதான் பாரிய நோய் நிவாரண நிதியத்துக்குரிய பங்களிப்பாக வெளியிலே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டதனை போன்று நான் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், பலகீனமானவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு உதவுவது என்பது இந்த ரஹ்மத்தினுடைய ஒரு பண்பு, அல்லாஹு தஆலாவுடைய தூதருடைய மிகப்பெரிய ஒரு சுன்னா. அந்த விடயங்களையும் நாம் பேணிக்கொள்வோம். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் இந்த தீனை ஒரு மிகச்சரியாக பின்பற்றி அதனை ஏனைய மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக காட்டுவதற்கு அருள் புரிவானாக.
யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த தீனை ஒரு மிகச் சரியான முறையிலே பின்பற்றி ஏனையோருக்கும் சிறந்த வழிகாட்டியலாக நாங்கள் அமைவதற்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹு தஆலாவினுடைய தூதருடைய வாழ்விலிருந்து மிகச்சிறந்த முன்மாதிரிகள் எடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் காசாவிலே இந்த உலக பல நாடுகளிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய தீனுக்காக யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னுடைய உதவியை வழங்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، فقد قال الله تعالى فهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول، لا إله إلا هو إليه المصير. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له بيده الملك وهو على كل شيء قدير. وأشهد أن محمدا عبده ورسوله السراج المنير والبشير النذير، صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه ومن دعا بدعوته واهتدى بسنته إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقواه ولا تموتن إلا وأنتم مسلمون. اعلموا عباد الله أن الله قد صلى على نبيه فقال: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.